ஹலோ மக்களே, நம்மளோட மகாநதி சீரியலில் இன்றைக்கான எபிசோடில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, காவேரிக்கு அதிர்ச்சி கொடுத்துட்டாரு விஜய். ஆனால் நல்லபடியாக தான் கொடுத்துருக்காரு. அதை வந்து காவேரி புரிஞ்சுக்கிட்டது தப்பு, அவ்வளோதான். ஆனால் விஜய் மனசில் ஃபுல் அண்ட் ஃபுல் காவேரி தான் இருக்காங்க அப்படிங்கிறது. அஜய் ராகினியை வச்சு இன்றைக்கி வெளுத்து செஞ்சு விட்டாரு. அதுக்கு அவங்கள தான் மைண்டில் வச்சுட்ருப்பாரு. அவங்க தான் ஏதோ பண்ணியிருக்காங்க, சூழ்ச்சி பண்ணி காவேரி கிட்ட தெரியப்படுத்தியிருக்காங்க. இது என்னமோ இருக்குது, நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற இதில் இறங்குவார் விஜய். ஆனால் காவேரி மனசில் அவர் இருக்கிறது, அதே மாதிரி விஜய் மனசில் காவேரி இருக்கிறது எப்போவுமே அது நிரந்தரமாக தான் இருக்கும் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பயப்பட வேண்டியதில்லை, வீக்காக ஃபேன்ஸு. ஆனால் காவேரி பயத்தில் தான் இருப்பாங்க. காவேரியை பற்றி விஜய் வந்து இன்னி காவேரி கிட்ட சொல்லலை இல்லையா, அதனால் வந்து காவேரி கொஞ்சம் பயத்திலே இருப்பாங்க. தாத்தா வந்து பேசும்போது விஜய் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறது, காவேரிகிட்ட தாத்தா என்ன சொல்கிறாரு, நான் இருக்கிறேன், நீ கவலைப்படாத, இந்த பிரச்சனையை எப்படி முடிவு பண்ணணும், எப்படி இதை சரி பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி காவேரி கிட்ட சொல்கிறாரு. அது நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. இந்த அக்ரிமெண்ட் பேப்பரை வந்து தாத்தா கையில் எடுத்துட்டார் இல்லையா, அதனால அதுக்கு அவரை கிழிச்சு போட்டுருவாரோ அப்படின்னு தோணுது. விஜய்க்கு தெரியாமையே அந்த அக்ரிமெண்ட் பேப்பரை வந்து கிழிச்சிருவார் அப்படிங்கிறது தான் என்னோட மைண்ட் செட்டு. ஏன்னா அவர் கைக்கு போயிடுச்சு இல்லையா, அதனால் விஜய்கிட்ட இவ்வளோ நாள் இருந்தது யாருக்குமே தெரியாமல் இருந்தது. காவேரிக்கே தெரியாமல் தான் இருந்தது. ஆனால் இப்போ வந்து தாத்தா கைக்கு போயிடுச்சு. அது வந்து அக்ரிமெண்ட்டை பேப்பரை பற்றி நம்ம யோசிக்க வேண்டியதில்லை, கிழிச்சு போடுற வேண்டியதான். தாத்தா வந்து அதை கண்டிப்பாக பண்ணுவார். விஜய் வந்து வெண்ணிலாவை கூட்டிகிட்டு போயிட்டு, ஏன் வெண்ணிலாவை கூட்டிகிட்டு போனார் அப்படின்னா, அவன் இப்போ நியூஸ் பேப்பரில் பார்த்துருக்காரு, ஒன்றை மட்டும்தான் ஞாபகத்தில் இருக்குதுனே, நீ மட்டும்தான் ஞாபகத்தில் இருக்க அப்படின்னு சொல்லி விஜய்கிட்ட அஜய் சொல்லும் போது அவருக்கு வந்து ஒரு பயங்கரமான சந்தோஷம் நடந்துருச்சு. அதனால தான் வெண்ணிலாவை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டார், வேறு ஒன்றுமே கிடையாது.